வணக்கம் வந்துங்களே பாருங்க மணி 11 போகுது. இப்போ எங்கள் அம்மா எங்கள் அக்கா உட்காந்து ஒரு வேலை பண்ணுறாங்க. அது நீங்களே பாருங்க. பாட்டு பாடிட்டே இன்பத்தோடயே பண்ணுறாங்க. பார்த்தீங்களா என்ன வேலைன்னு பாருங்க. கையில் என்னது கீரை ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தோம், கிடச்சிது. நல்ல சுக்குட்டி கீரைன்னு சொல்லுவோம்ல, அது இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே கிடச்சிது. ஸோ அதனால நாளைக்கு இதை பாப்பாங்களுக்கு ஸ்கூலுக்கு அது எங்கள் அம்மா காலையில் உட்காந்து பண்ணால் கூட காலையில் இதெல்லாம் பண்ணக்கூடிய வேலைங்களா நம்ம பந்தங்கள் தாய்மார்களுக்கு நல்லாவே தெரியும். இது இப்போ பண்ணி வச்சோம்னா தான் இதெல்லாம் ஈஸிங்க. எங்கள் அக்கா பாருங்க தூங்கிக்கிட்டே பண்ணிட்டுருக்கா. என்ன பண்ணுறீங்க? பிள்ளைங்களுக்கு வந்து இன்னும் அதை பற்றின ஒரு புரிதல் இல்லை. ஏன்னா அவங்க பெருசாகும்போது கற்றுக்குவாங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி வச்சுட்டா காலையில் எழுந்திரிச்சோமா, சாப்பாடு வச்சோமா, டக்குன்னு கழுவி போட்டு வணக்கணமான்னு கரெக்டாக இருக்கும். அது வந்து டக்கு டக்குன்னு பண்ணியிருக்கலாம்லம்மா. இப்போ 11 மணி. ஏங்க பந்தங்களே தாய்மார்களே நீங்கள் சொல்லுங்கள், ஃப்யூச்சரில் இவங்க கற்றுக்குவாங்க. நம்ம படுற கஷ்டம் என்னங்கிறது காலையில் இவங்களுக்கு எங்கே தெரிய போகுது? 8 மணி வரைக்கும் தூங்குவாங்க. டீ கண்டு கையில் கொடுத்ததுக்கப்புறம் தான் எந்திரிப்பாங்க. அப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்புறக்கே சரியாக போயிடும். சங்க ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாது. சங்க ரகசியம்னாலும் தெரியுமில்ல எல்லாத்துக்கும். எல்லார் வீட்லேயும் பசங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் சாப்பிட்டீங்களா? நாங்கள் இப்போ தான் சப்பாத்தியும் தக்காளி சட்னியும் சாப்பிட்டோம். வாங்க வந்தங்களே சாப்பிட்லாம். இல்லை என்ன போயிட்டு இருக்கீங்க? உங்கள் ஊர்லலாம் கட்டு எவ்வளோன்னு சொல்லுங்கள். எங்கள் ஊரில் இந்த சுக்குட்டி கீரை கட்டு வந்து 25 ரூபான்னு வாங்கினோம். ஆனால் கீரை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அதனால தான் வாங்கினேன். தண்டும் கூட சாப்பிடலாம் போல், அந்த அளவுக்கு இலான்னு தண்டாக இருக்குது. அவ பாருங்க ஒன்று ஒன்றா பொறுக்கி போட்டுருக்கா. எங்கள் அம்மா அதுக்குள்ளே 5-6 பண்ணியிருப்பாங்க. நம்ம ஸ்பீடு குழந்தைகளுக்கு வரது இல்லை, கொஞ்சம் லேட் ஆகும் இல்லைங்களா? நம்ம டக்கு டக்குன்னு பண்ணி முடிச்சிருவோம். குழந்தைங்க இப்போ தான் லேர்னிங்கு, ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆகும். அப்புறம் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி என்னால் லைவில் வர முடியல. தண்ணி கூட நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லைங்க. நீங்கள் இதில் ஒரு சத்து இருக்குது. இது என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் தண்ணி போட்டு இதை நல்லா கழுவிட்டு தண்ணியில் போட்டு இதை நல்லா வேக வச்சுட்டு அதிலே 2 ஜீரகம், 2 வெள்ளை பூண்டு, 2 சின்ன வெங்காயம் எடுத்து போட்டுருங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு. இந்த தண்ணி நல்லா கொதிக்க வச்சு வடித்து குழந்தைகளுக்கு கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. சளிக்கு நல்லது. சளியை விட நம்ம குடலில் இருக்கக்கூடிய அசுத்தத்தை எல்லாம் க்ளீன் பண்ணிடும். அதுக்கு ரொம்ப நல்லது. வயிற்றுப்புண் எல்லாத்தையுமே இதை ஆற்றும். சுக்குட்டி தலை மருத்துவ குணம் பெற்றது. மருத்துவ மூலிகை, கீரை மூலிகை. ஓகே வந்தங்களே, நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பாய்.